ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் பார்க்க போகிறோம். பெரிய நெல்லிக்காய் ஊறுகாய் போடுற மாதிரி, அது திருவி போடுற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு தேவையான மசாலா எடுத்துக்கலாம். வெந்தயம் எடுத்துருக்கேன். வெந்தயம், கடுகு, கொஞ்சம் காயப்பொடி எல்லாமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மிளகா வத்தல் இருக்குது, வரமிளகா அது கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் மூணுமே நல்லா வறுத்து நம்ம மிக்சரில் பவுட்ரு பண்ணணும். கொஞ்சம் குறகுறப்பாக தான் பவுட்ரு பண்ணணும். இப்போ நான் வறுத்து எடுத்தாச்சு. சின்ன ஜாரில் போட்டு நம்ம திரிக்க போகிறோம். கொஞ்சம் பிரிபிரின்னு தான் திரிக்கணும். இப்போ ஜாரில் போட்டு எடுத்துகிட்டு பவுட்ரு ஆக்கிக்கலாம். இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் ரொம்ப நல்லதுங்க. பெரிய நெல்லிக்காய் தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும். ஜூஸாகவும் எடுக்கலாம். நம்ம ஜூஸ் குடித்தாலும் ரொம்ப நல்லது. முடி நல்லா வளரும். நெல்லிக்காய் சாதமும் பண்ணலாம். நல்லா திருவி போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ திரிச்சாச்சு, பவுட்ரு திரிச்சிட்டேன் நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு. இப்போ நான் நெல்லிக்காய் எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் என்கிட்ட இருந்ததெல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ அதை நம்ம நல்லா திருவிக்கலாம். நம்ம கேரட் திருவுறோம்ல, அந்த மாதிரி திருவி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா நெல்லிக்காயும் நம்மளை திருவிட்டு அதில் உள்ள கொட்டை இருக்கு இல்லையா, அதை நான் தூர போட மாட்டேன். அதையும் அதை கூடயே போட்டுருவேன். நல்லாயிருக்கும். இந்த நெல்லிக்காய் கொட்டை எல்லாமே திருவிட்டு அதையும் சேர்த்து போட்டோன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போது எண்ணெயை காய வச்சு கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம திருவி வச்சுருக்கோம்ல அந்த பெரிய நெல்லிக்காய், அதையும் அது கூட சேர்த்து வதக்கணும். அதை வதக்கிட்டு அதில் கொஞ்சம் காயப்பொடி போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே அதுலேயும் போட்டிருக்கோம். வறுக்கும் இப்போ இந்த வத்தல்லாம் பவுட்ரு பண்ணும்போது இதுலேயும் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் நெல்லிக்காவை. இது நெல்லிக்காய் தொக்குன்னு சொல்லலாம். நான் நெல்லிக்காய் ஊறுகாய் சொல்லியிருக்கேன். நெல்லிக்காய் தொக்கு தான். இப்போ நம்ம திரிச்சு வச்சுருக்க பவுட்ரு இருக்குல்ல, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். வதக்கி கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ராவே விடலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் விட்டுருக்கேன். எக்ஸ்ட்ரா விட்டுட்டு உப்பெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்தோம்னா சூப்பரான ஒரு நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிரும். இதில் ரொம்ப நாளைக்கு இருக்கும், கெட்டெல்லாம் போகாது. அதில் தண்ணிலாம் இல்லை, அதனால் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற வச்சு ஒரு பாட்டிலில் நம்ம எடுத்து வைக்கலாம். நான் சின்ன பாட்டிலில் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். சோற்றுக்கூடையும் விரைவி சாப்பிட்லாம். பருப்பு சோறு எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.